யூடியூப்லேயே நம்பர் 1 இந்தியா பிட்ஸ் தான். டெஃபினெட்லி இட் கோயிங் டு ராக் இன் ஃபியூச்சர். ரிலீஸ்க்கு முன்னாடியே விஸ்வாசம் அதனோட ரெக்கார்ட் வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அந்த வரிசையில 2.0 ரெக்கார்டை விஸ்வாசம் பிரேக் பண்ணிருக்கான். சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல தலாஜித் நயன்தாரா நடிக்கிற விஸ்வாசம் வெரி ஃபர்ஸ்ட் டைமா ரஷ்யா அண்ட் உக்ரைன் கண்ட்ரீஸ்ல ரிலீஸ் ஆகுதான். இது வரைக்கும் தலையோட எந்த படங்களும் அங்க ரிலீஸ் ஆகல. இதுக்கும் மேல இது வரைக்கும் அங்க ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லயே அதிகமான ஸ்கிரீன்ஸ்ல விஸ்வாசம் தான் ஃபர்ஸ்ட் டைமா ஸ்கிரீன் பண்ண போறாங்க. இது மூலமா 2.0 ரஷ்யன் தியேட்டர் கவுண்டர் விஸ்வாசம் பிரேக் பண்ணிருக்கு. ரஷ்யால மட்டுமே இது வரைக்கும் 8 சிட்டிஸ்ல விஸ்வாசம் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்களாம். இந்த ஸ்கிரீன் கவுண்ட் இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஸ்வாசம் படத்தை ஸ்கிரீன் பண்றதுல பல தியேட்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதா இந்த படத்துக்கான ரஷ்யன் டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸை வாங்கியிருக்கிறவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இவங்க தான் 2.0 காலா சர்க்கார் படங்களோட ரஷ்யன் ரைட்ஸை வாங்கினதுனால இவங்களோட டேட்டா இன்னுமே ட்ரஸ்ட்வர்தியா இருக்கு. ஸோ சர்க்கார் விட 2.0 விடவே அதிகமான ஸ்கிரீன்ஸ்ல விஸ்வாசம ரஷ்யால ஸ்கிரீன் பண்ண போறாங்க. படத்தோட மோஷன் போஸ்டர் ரிலீஸ் ஆனதுக்கு இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ்னா Jan 1 படத்தோட ட்ரைலர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இந்த படத்துக்கான ஸ்கிரீன் கவுண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன்னுமே அதிகமாக போகுது. நாளைக்கு பேட்டு ட்ரைலர் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் விஸ்வாசம் ட்ரைலர் Jan 1 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ரெண்டு படங்களுமே Jan 10 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கான். இப்ப வேற ரீசெண்டா டீம் விஸ்வாசம் படத்தோட கண்ணான கண்ணில் லிரிக் வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. 20 ஹார்ஸ்க்குள்ள 1.2 மில்லியன் வியூஸ் கிராஸ் பண்ணி இப்ப ட்ரெண்டிங்ல நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சாங் மட்டும் இல்ல, அதனோட விஷுவல்ஸும் தான். தலாஜித் அவரோட சின்ன குழந்தைய தாளாட்டுறது, அவங்கள கொஞ்சறது, விளையாடுறது, நயன்தாராவும் இவங்களும் சேர்ந்து அந்த குழந்தைக்கு சோறூட்டுறது, மொத்த குடும்பமும் சேர்ந்து அந்த குழந்தைய வளர்த்துறதுன்னு சொல்லி பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வில்லேஜ் பேக்ட்ராப்ல செம்மையான ஒரு பாட்டு. உனக்கு என்ன வேணும் சொல்லு சாங்ல தன்னோட பொண்ணை கூட்டிட்டு இந்தியா ஃபுல்லா சுத்துறதால இந்த சாங்ல தன்னோட பொண்ணோட ஊர் ஃபுல்லா சுத்துறாரு. எல்லாருக்குமே இந்த படத்துல யங் அண்ட் வயசான கெட்டப்னு 2 கெட்டப் இருக்கு. ஆனா நம்ம நயன்தாராவுக்கு மட்டும் ஒரே கெட்டப் மாதிரி இருக்குல்ல. இந்த சாங்ல கூட ஃபீமேல் வாய்ஸ் ஓவரே காணோம். அப்ப நயன்தாரா சிங்கிள் கெட்டப் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட கேரக்டர்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் அதுதான் கதையோட ட்ரிக்கர் பாயிண்ட்னே சொல்லலாம். இல்லாட்டி சும்மா நயன்தாரா ஒரு கதையை ஒத்துப்பாங்களா? 15 இயர்ஸ் ஆஃப் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில டாப் ஆக்ட்ரஸா இருக்காங்க. இன்ஃபேக்ட் பல டைரக்டர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நயன்தாரா தான். பல ஸ்டார்ஸோட இன்ஸ்பிரேஷனும் அவங்க தான். ஒரு ஹீரோயின் அப்படின்னா 7-8 வருஷம், மிஞ்சி போனா 10 வருஷம். அதுக்கப்புறம் ஸ்லோவா அவங்களோட மார்க்கெட் அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா நயன்தாரா 15 இயர்ஸா தி மோஸ்ட் வாண்டட் ஹீரோயினா இருக்காங்க. அதுவும் 2 வாட்டி ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியே போயிட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்தும் அதே பொசிஷனில் இருக்காங்கன்னா அதுவும் நயன்தாரா மட்டும்தான். லாஸ்ட் இயர் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் கோலமாவு கோகிலா, இமைக்கா நொடிகள் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. இந்த வருஷம் ஐரா, கொலையுதிர் காலம், விஸ்வாசம், சாய்ரா, லவ் ஆக்ஷன் டிராமான்னு 5 படங்கள் லைனப் ஆயிருக்கு. இப்ப வேற கொஞ்ச நாளா நயன்தாரா பத்தி கோலிவுட்ல இன்னொரு ரூமரும் போயிட்டு இருக்கு. இந்த படங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா நயன்தாரா ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறாங்களாம். இன்ஃபேக்ட் அதுக்காக தான் இப்பவே அவங்க ஒர்க் பண்ற படங்கள்ல டைரக்டர்ஸோட ஏடியாவும் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ரொம்ப நாளாவே அவங்களுக்கு டைரக்ஷன்ல ஆசை இருக்கு. கூடிய சீக்கிரம் அந்த சேர்லயும் அவங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்றாங்க. இப்படிதான் நயன்தாரா ப்ரொடியூசர் ஆக போறாங்கன்னு சொல்லி பல வருஷங்களா சொல்லிட்டு இருக்காங்க. அது மாதிரி இதுவும் ஜஸ்ட் ஒரு ரூமர் தானா, இல்ல தன்னோட ஃபியான்சி மாதிரியே இவங்களும் டைரக்டராவும் மாற போறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சாவித்ரி அவங்க நெகட்டிவ் சைடை காட்டி பயோபிக்ங்கிறது எடுக்கிறது அடியோட வெறுக்கிறேன். சொன்ன மாதிரி பாசிட்டிவ் சைட்ஸ் சொல்லலாம். இல்லை யாரும் எடுத்துக்கிறாங்க, கதை விடுறாங்க, அந்த ஆள் அப்படித்தான் ஜெமினினால தான் அந்த அம்மா கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இட்ஸ் நாட் ட்ரூ. இப்போ பொலிட்டிஷியன்ஸ் எடுத்துக்கோங்களேன், அவங்க பயோபிக் எடுத்தால் நாரி போயிடும்.